இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் கல்யாண வீட்டு ரசம். என்னதான் நம்ம வீட்டில் ரசம் எவ்வளோ சூப்பராக வச்சாலும் அந்த கல்யாண வீடுகளில் வர மணமும் அந்த ரசத்தோட சுவையும் நமக்கு வரவே வராது. இப்போ கல்யாண வீடுகளில் வைக்கிற ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இந்த ரசம் வைக்கிறதுக்கு நான் 3 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. புளி நிறைய சேர்க்கக்கூடாது, தக்காளி தான் நிறைய சேர்க்கணும். புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நம்ம புளி ஊற வச்சதை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியும் இதிலே சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். இப்போ அதை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா இதோட பச்சை வாசனை, புளி தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் சேர்த்து செய்யும் போது தான் சுவை நல்லா இருக்கும். கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும். இப்போ சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ எல்லாம் கொதித்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ துவரம்பருப்பு வேக வச்சதை ஒரு கப் அளவுக்கு இதில் சேர்த்துருங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு பருப்பு நல்லா வேக வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துருங்க. இந்த பருப்பு நம்ம சேர்க்கறதுனால தான் ரசம் நல்லா திக்காக நல்லா குழகுழப்பாக இருக்கும். இப்போ ரசத்துக்கு ரசப்பொடி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, கூடவே 2 வரமிளகாய் காரத்துக்கு. இது கூட ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேருங்க. கருவேப்பிலையும் அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. துவரம்பருப்பு சேர்க்கறதுனால இது நல்ல திக்னஸ் கொடுக்கும். நம்ம பருப்பு சேர்க்கலைனா கூட இந்த ரசப்பொடி சேர்க்கும் போது ரசத்துக்கு நல்ல மணமும் நல்ல திக்னஸும் கொடுக்கும். இப்போ லேசாக வறுபட்டு வந்துருச்சு. நம்ம ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிப்போம். இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தோலோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரசம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு இப்போ நம்ம இந்த ரசப்பொடியை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். ரசப்பொடி சேர்த்து ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. லேசாக நுர வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். எப்போவுமே ரசப்பொடி சேர்த்துட்டு ரசத்தை கொதிக்க விடாதீங்க, ரசம் கசப்பு வந்துடும். இப்போ பாருங்கள், லேசாக கொதி வந்துருச்சு, நுர வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு கடுகு, 2 வரமிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து பெருங்காயம் சேர்த்துட்டு தாளித்து ரசத்தில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மணமாக இருக்குங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கொள்ளு ரசம், வெத்தலை ரசம், அன்னாச்சி பழ ரசம் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சூப்பரான ரசம் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.